How to stop overthinking and be confident in your relationship. ஸோ 2019 என்னோட காலேஜ் முடிய போகுது. 2018 காலேஜ்குள்ள சக் 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 அப்படி நான் என்டர் ஆகி என்னோட டோர் இந்த காலேஜ் கிளாஸ் இருக்குல்ல, அந்த கிளாஸ் டோர்க்குள்ள என்டர் ஆகுறேன். என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் வராங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, காலேஜ் நமக்கு வந்து முடிய போகுது, ஸோ அப்போ நம்ம ஏன் வந்து ஒரு டூர் மாதிரி போகக்கூடாது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ ஓகே ஃபைன், டூர் போகலாம் அப்படின்னு வந்து ஒரு ஐடியா வந்து கிரியேட் ஆயிடுச்சு. தென் வந்து நான் சொல்றேன் எங்க போலான்னு பார்க்கும்போது, ஓகே இந்த ஒரு இடம் நல்லா இருக்கும், வேளாங்கண்ணி நல்லா இருக்கும், இங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேளாங்கண்ணி போகலாம் அப்படின்னு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அப்போ அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இல்ல அந்த கடைசியில ஒரு பையன் இருக்கான்ல, அவன் என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்டு, அவனுக்கும் எனக்கும் அந்த பையனுக்கும் ஆகாது, செட் ஆகாது. இந்த பொண்ணுனால எனக்கு அவனுக்கு நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கு, ரைட்? அவன் மதிக்க மாட்டான் என்ன. ஸோ அதனாலே எனக்கு அவனை பிடிக்காது, அவனுக்கு என்ன பிடிக்காது, இந்த மாதிரி ஒரு கான்ஃபிளிக்ட் இருந்துகிட்டே இருக்கும். ஸோ அவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஏன்னா என்னோட எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்டும் அவனும் ரொம்ப க்ளோஸ், எனக்கும் அவனுக்கும் வாக்குவாதம். ஓகே, ஸோ இதான் பெரிய ஒரு ப்ராப்ளம். ஸோ அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நீ போய் அவனை கூப்பிடு, அப்போ அவன் வருவான். ஸோ கடைசியா வந்து எல்லாரோடையும் வந்து இருக்கணும்னு சொல்லிட்டு எனக்கு தோணுது அப்படின்னு அவங்க சொல்றாங்க. ஸோ நான் வந்து ஓகே ஃபைன், என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் தானே, அதாவது அப்போ என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் தானே, அவளுக்காக இது கூட பண்ணலன்னா எப்படி அப்படின்னு நான் நேரா நடந்து அந்த பையன்ட்ட போயிட்டு, இந்த மாதிரி கூப்பிடுறாங்க, இந்த மாதிரி நீ வந்து வரியா அப்படின்னு நான் என்னோட ஈகோ எல்லாத்தையுமே சாட்டிஸ்ஃபை பண்ணி குழி தோண்டி புதைச்சி அவன்கிட்ட போய் கேட்குறேன். நான் என்ன நினைச்சேன்னா, அவன் வரமாட்டேன், எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லுவான்னு நினைச்சேன். ஆனா வரேன்னு சொல்லிட்டான். எனக்கு அதுவே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பிடிக்கல. பட் என்னோட எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்டுக்காக இந்த விஷயத்த நான் வந்து பண்றேன். தென் ஓகே, அன்னைக்கு டூர் போற நாளும் வருது. நாங்க வந்து அப்படி அந்த கோட் மாதிரி ஒரு அந்த டைம்ல வந்து டிஷர்ட், அந்த டிஷர்ட்டுக்கு வெளியே வந்து ஒரு டிஷர்ட் அந்த கிளாத்லயே வந்து ஒரு 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 உடி மாதிரி இருக்கும்னு வச்சுக்கோங்களேன், ஒரு கோட் மாதிரி வரும். ஓகே, ஸோ அது போடுறது வந்து ஸ்டைலா இருக்கும். ஸோ அந்த மாதிரி நான் என்னோட ஃப்ரெண்டு ஒரு பையன், அவனோட கேர்ள் ஃப்ரெண்ட்லாம் வந்து சுடிதார் தான், என் கேர்ள் ஃப்ரெண்ட் சுடிதார், இன்னொரு ஒரு பொண்ணு. அந்த பையன் வந்து வரல அப்படிங்கிற மாதிரி ஒரு 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 கான்ஃபிளிக் போயிட்டு நமக்கு உடனே ஒரு ஜாலி ஆயிடுச்சு. பார்த்தா டக்குன்னு ஒரு வண்டி கிராஸ் ஆகுது. அந்த வண்டியில அவனோட ஃப்ரெண்டு அவனை ட்ராப் பண்றதுக்காக போறான் பஸ் ஸ்டாப்ல. நான் பார்த்துட்டு ஷாக் ஆயிட்டேன். தென் பஸ் வருது, பஸ்ல ஏறினதுக்கு அப்புறம் எனக்குள்ள என்ன தாட் அப்படின்னா, என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் ப்ளூ கலர் ட்ரெஸ், அவனும் ப்ளூ கலர் ட்ரெஸ். ஸோ உங்க 2 பேரும் சொல்லி வச்சுதான் இப்படி போட்டு வராங்களோ, இப்போ எனக்கு மட்டும் ஏன் இந்த மாதிரி போடணும்னு சொல்லி இவங்க வந்து சொன்னாங்க. அப்போ அவங்க 2 பேர் தான் மேட் ஃபார் ஈச் அதரோ, நான் வந்து கிடையாதோ, நான் தான் தேவையில்லாம போட்டு குழப்பிக்கிறேனோ அப்படின்னு எனக்கு அந்த பஸ்ல அவ்வளோ ஒரு தாட். தென் போய் ஸ்டேஷன் இறங்கினாலுமே என்னால் அவன் கூட ப்ராப்பராக பேச முடியல. பிகாஸ் என் கேர்ள் ஃப்ரெண்ட் எப்போவுமே அவன் கூட பேசிட்டு இருக்காங்க. எனக்கு சுத்தமாக இதை அக்செப்ட் பண்ணிக்கவே முடியல. நான் இன்னும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த ட்ரெஸ் ஒன்னா போட்டிருக்காங்கிற அந்த ஒரு இப்போ பார்க்கும்போது மேபி சைல்டிஷா இருக்கு. பட் அப்போ எனக்கு அது ஒரு பெரிய விஷயமா தெரிஞ்சனால நான் அதை பற்றியே யோசிச்சுட்டே இருக்கேன். எனக்கு கோவம் வருது, நான் அவங்க கிட்ட சண்டை போடுறேன். அந்த சண்டை போட்டது காரணமாகவே அவங்களுக்கு அது பிடிக்காம அவங்க கூடயே போய் உட்காந்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க, வேணும்னே வெறுப்பேற்றவங்க. பிகாஸ் ஆஃப் என்னோட ஓவர் திங்கிங் அப்படிங்கிற ஒரு விஷயம். அதுக்காக என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் அவங்க கூட போய் பேசுறதெல்லாம் சூப்பர், நான் இந்த மாதிரி சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்கேன், நீங்களும் பண்ணுங்க, அதெல்லாம் பண்ணாதீங்க எப்போவுமே. ஓகே ஃபைன், அது வேற கான்டென்ட். பட் த திங், இந்த மாதிரி நீங்க ஒரு சின்ன சின்ன விஷயத்துல கூட ரொம்ப ஓவர் திங்க் பண்றீங்க அப்படின்னா, திஸ் வில் பி கிவ் யூ a huge amount of மென்டல் ஹெல்த். உங்களோட மென்டல் ஹெல்த் வந்து பாதிக்கப்படும். அண்ட் ஸோ ஆன்சைட்டி, ட்ராமாக்குள்ள போய் மாட்டிப்பீங்க. உங்க ரிலேஷன்ஷிப்பும் நல்லாவும் இருக்காது. எனக்கு அந்த டைம்ல பாத்தீங்கன்னா, அந்த ஜேர்னல் பண்றது இந்த மாதிரி எந்த ஒரு ஹேபிட்டும் கிடையவே கிடையாது. பிகாஸ் எனக்கு அதை பத்திலாம் பெரிய நாலேஜ் கிடையாது. அந்த டைம்ல பெருசா சோஷியல் மீடியா, யூடியூப் இதுக்குன்னு ஸ்பெசிஃபிக்கான சேனல், ரிலேஷன்ஷிப்புக்குன்னு ஸ்பெசிஃபிக்கான ஒரு சேனல் எதுவுமே பெருசா இருந்தது கிடையாது ஆக்சுவலி. ஸோ பட் ரீசன்ட் டைம்ல கூட எனக்கு இந்த மாதிரி ஓவர் திங்கிங் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்துச்சு. ரீசெண்ட் டைம்ல நான் வந்து ஒரு பொண்ணோட இருக்கேன். பொண்ணோட இருக்கேன்னா ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருக்கோம்னு வச்சுக்கோங்க. ஸோ பேசுறோம், பழகுறோம், நல்லா தான் போயிட்டு இருக்கு. ஒரு நாள் ஜிம்ல வந்து ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்கும் போது, அதாவது
இன்னொருத்தன் அந்த பொண்ணுகிட்ட போய் பேசுறான். சம்டைம்ஸ் அந்த இன்னொருத்தன் பேசுறான், அவங்க அவங்க வந்து பெருசாட்டே பேச மாட்டாங்க, அது வேற விஷயம். பட் எனக்குள்ள என்னன்னா, ஒருவேளை இப்படி நடந்துருமோ, ஒருவேளை அவங்க அவன்கிட்டயே பேசிட்டு இருப்பாங்களோ அப்படின்னு. தென் அன்னைக்கு மார்னிங்கே வந்து அவங்க, நான் மெசேஜ் பண்றேன், மெசேஜ் ப்ராப்பராக ரெஸ்பாண்ட் வரல, ஃபோன் பண்றேன், ஃபோன் பெருசாக எடுக்கல. அன்னைக்கு வந்து ஒரு ஈவினிங் வரைக்குமே ஒரு 5 கால்ஸ் கிட்ட பண்ணியிருப்பேன், அவங்க எடுக்கல. எனக்குள்ள அந்த கால் எடுக்கலனாவுமே எனக்குள்ள எங்க போக ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்னா, ஒரு பேஷன்ஸ் இல்லாம எங்கெங்கேயோ எனக்கு தாட் போயிடுச்சு. ஓகே, பிடிக்கல போல, ஓகே வேணான்ட்டாங்க போல, தேவையில்ல போல அப்படின்ட்டு. பட் அவங்க ஃபோன் பண்ணி சொன்னதுக்கு அப்புறம் தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன், ஷீ இஸ் இன் காலேஜ். அவங்க காலேஜில் இருந்திருக்காங்க, காலேஜில் கிளாஸ் முடிக்க லேட் ஆயிருக்கு. தென் அவங்க ஏதோ ஒரு ஃபங்க்ஷன்ல அவங்க ஆர்கனைஸ் பண்ணிட்டு வந்திருக்காங்க, அது முடிக்க லேட் ஆயிருக்குங்க. பட் ஐ ஜஸ்ட் ஃபீல் சம்திங் ட்ரூ இன் ஹர் வேர்ட்ஸ், ரைட்? அந்த வேர்ட்ஸ்ல நான் உண்மையை வந்து ஃபீல் பண்ணேன். அதனால தான் நான் அந்த ஓகே ஃபைன் விட்டுட்டேன். ஐ திங்க் இது எதுக்காக சொல்றேன் அப்படின்னா, நான் அந்த இடத்துல ஓவர் திங்க் பண்ணும்போது நான் பண்ண முதல் விஷயமே, ஐ ஜஸ்ட் காட் அவேர் அபவுட் மை ஓவர் திங்கிங். ஓகே ஃபைன், நான் ஓவர் திங்க் பண்றேன் அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் ரியலைஸ் பண்ணேன். ஓகே, ஸோ உங்கள நிறைய பேருக்கு அந்த அவேர்னஸ் கிரியேட் ஆகலை அப்படின்னா, பிகாஸ் நீங்க உங்களோட தாட்ஸை கண்ட்ரோல் பண்றதில்ல, தாட்ஸை அமைதிப்படுத்துறதில்ல. ஸோ அதுக்கு தான் மெடிடேஷன் அப்படிங்கிறது ஒரு பெரிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அந்த இங்க இருக்கு. ஓவர் திங்கிங் எனக்கு வந்து நான் சொல்லியிருக்கேன் இல்லையா, என் சின்ன சின்ன விஷயங்களை கூட நான் பயங்கரமா ஓவர் திங்க் பண்ணுவேன். ஸோ அப்படி சின்ன சின்ன விஷயத்துல கூட நம்ம பயங்கரமா ஓவர் திங்க் பண்ண ஆரம்பிக்கும் போது நம்ம லைஃப் வந்து என்ன நம்ம திங்க் பண்றோமோ அப்படிதான் போயிட்டே இருக்கும். ஸோ ஆக்சுவலி இது மேஜிக் ஆஃப் திங்கிங் பிக் அப்படிங்கிற புக்ல இருந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு லைன் நான் வாசிச்சு காட்டுறேன் உங்களுக்கு. When you believe something is impossible, your mind goes to work for you to prove why. But when you really believe something you can done, your mind goes to work for you and helps you find the ways to do it. Let's say இப்படிதான். ஸோ எனக்கும் நான் சொன்னேன் இல்லையா, அந்த ஒரு தாட், அந்த ஒரு ஓவர் திங்கிங், ஒருவேளை இவனுக்கும் அவனுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு தாட் வந்து போகும்போது ஃபர்ஸ்ட் ஸ்டோரியில ஆட்டோமேட்டிக்காக அவங்க 2 பேரும் ரொம்ப க்ளோஸாக பேச ஆரம்பிச்சிட்டாங்க. பிகாஸ் ஆஃப் நான் அதை ஓவர் திங்க் பண்ணி என்னோட சப்கான்ஷியஸ் அதுக்கு ப்ரோக்ராம் ஆகி நான் அப்படியே நடக்க ஆரம்பிச்சிட்டேன். பட் செகண்ட் ஸ்டோரியில இப்போ அதாவது இப்போ ஒரு நல்ல ஒரு நிறையா படிச்சு நிறையா நாலேஜை கெயின் பண்ணிட்டு இருக்கும்போது இப்போ இருக்கிற அந்த ஒரு சுச்சுவேஷன்ல பார்த்தீங்கன்னா நான் ஓவர் திங்க் பண்ணல. அந்த ஓவர் திங்கை நான் கண்ட்ரோல் பண்ணேன். எப்படி அப்படின்னா, ஒரு விஷயம் எனக்குள்ள நான் கேள்வி கேட்டேன், இஸ் திஸ் தாட் ஒர்த் ஃபார் இட்? இஸ் திஸ் திங்கிங் ஒர்த் ஃபார் யூ? சிம்பிள். ஜஸ்ட் இந்த கேள்வியை நீங்க உங்களுக்குள்ள அடிக்கடி நீங்க கேளுங்க. ஜஸ்ட் மொமெண்ட். ஒரு அன்வான்டான தாட்ஸோ இல்ல தேவையில்லாத ஒரு சில தாட்ஸோ வரும்போது முதல் விஷயம் நீங்க அதை பார்த்து பயப்படாம உங்களுக்குள்ள நீங்க கேட்க வேண்டிய முதல் விஷயம், இது ஒர்த்தா? இப்போ இதை நான் ஓவர் திங்க் பண்றதுனால இல்ல நான் யோசிக்கிறதுனால இதுல ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வருமா? ஓகே ஃபைன். பட் சம்டைம்ஸ் நம்மளோட அந்த ஒரு கட் ஃபீலிங் சொல்ற விஷயம், கட் ஃபீலிங் அப்படிங்கிறது ரொம்ப பொறுமையா டேங்க ஏதோ தப்பு இருக்குன்னு சொல்லணும், சரியா? பட் ஓவர் திங்கிங் அப்படிங்கிறது நீங்களா நான் நினைக்கிறேன் இந்த ட்ரெஸ்ஸும் போட்டால் ஒரு அவங்க 2 பேர் தான் மேட்ச் போல, நான் தான் தப்பா நினைச்சுக்கிறேன் போல, இப்படிங்கிற இது வந்து ஓவர் திங்கிங். என்னோட கிளைண்ட் ஒருத்தர் ஆக்சுவலி வந்து அவர் ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருந்தார், பட் ஹி இஸ் அடிக்டட் டு பான் ஆன் தட் டைம், ரைட்? ஸோ அப்போ பேசிட்டு இருக்கும்போது அவர் சொன்ன விஷயம் என்னன்னா, சின்ன சின்ன விஷயத்த கூட நான் வந்து கம்பேர் பண்ணிக்கிறேன். மேபி ரோட்ல ஏதாவது ஒரு பொண்ணை பார்த்தா இந்த பொண்ணு என்னோட கேர்ள் ஃப்ரெண்டை விட ரொம்ப அழகா இருக்காங்க, ஸோ இவங்க தான் எனக்கானவங்க, நான் வந்து அவங்கள எனக்கானவன்னு நினைச்சு தேவையில்லாம நான் வந்து டைமை வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன் இப்படின்னு அடிக்கடி அவர் வந்து இந்த ஒரு விஷயத்த வந்து சொல்லிக்கிட்டே இருப்பாரு என்கிட்ட. நான் ஒரே ஒரு விஷயம் தான் அவர்கிட்ட சொன்னேன், ஜஸ்ட் சேனல். உங்களுக்கு வர எல்லா தாட்ஸையும் நீங்க உட்காந்து எழுதுங்க. இன்ஃபேக்ட் நமக்கு தாட்ஸ் இருக்குல்ல, இந்த தாட்ஸ், இந்த திங்கிங் பேட்டர்ன், இதெல்லாம் வந்து நம்ம மைண்ட்ல இருக்கும்போது, நம்ம ஸ்டோர் ஆகி வச்சிருக்கும் போது பாத்தீங்கன்னா என் நம்பர் ஆஃப் நெகட்டிவான பிலீஃப்ஸையோ இல்லை நெகட்டிவான விஷயங்களோ நம்ம லைஃப்ல நடக்கிறதுக்கு இது ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணும். இது ரொம்ப ரொம்ப ஒரு உதவியான ஒரு விஷயமா இருக்கும் ஆக்சுவலி. பட் இன்ஃபேக்ட் நீங்க இந்த நெகட்டிவான தாட்ஸ்க்கோ இல்லை நெகட்டிவான விஷயங்களுக்கோ நீங்க இடம் கொடுக்காம, அது மேபி வந்துச்சுன்னா கூட
அதை ஒரு ஜேர்னல் நோட், மேபி உங்களுக்கு இப்போ எழுத டைம் இல்லைன்னா சும்மா உங்களோட ஃபோன் நோட்ஸில் எழுதி வைக்கிறதா இருக்கலாம், இல்லை வந்து நீங்கள் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் உட்காந்து அது எழுதுறதா இருக்கலாம். ஸோ இந்த மாதிரியான தாட் ப்ராசஸ், இந்த மாதிரியான விஷயங்கள் நீங்கள் பண்ண ஆரம்பிக்கும் போது உங்களோட அந்த ஒரு ஓவர் திங்கிங் அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாகும். இன்ஃபேக்ட் நான் எழுதுறதுக்கு ரொம்ப ரொம்ப சோம்பேறியான ஆள் தான், சீரியஸா. என்னோட என்னோட காலேஜ் டைம், என்னோட ஸ்கூல் டைம், இது ரெண்டுத்துலயுமே என்னோட ஹோம் ஒர்க்ஸா நான் வந்து யார்ட்டையா கொடுத்து எழுத வைப்பேன் ஸ்கூல் டைம்ல. காலேஜ் டைம்ல என்னோட எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட் இல்லைன்னா ஃப்ரெண்ட் யாரையாவது அவங்கள வந்து என்னோட அந்த அசைன்மெண்ட்ஸ் இதெல்லாம் நான் எழுத, பிகாஸ் எனக்கு கை வலிக்கும், எனக்கு அந்த உட்காந்து எழுதுற அந்த அளவுக்கு பொறுமை இருந்ததே கிடையாது. பட் இன்ஃபேக்ட் நான் இப்போ இந்த ஒரு 1 to 2 இயர்ஸா நான் ரொம்ப இந்த ரைட்டிங் அப்படிங்கிறதுல ரொம்ப நான் கான்சென்ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். பிகாஸ் எனக்கு அது ரொம்ப பீஸ்ஃபுல்லா இருக்கு, எனக்கு பிடிச்ச விஷயங்களை எழுத முடியுது, என்னோட கதைக்கு நான் ஹீரோவாகும், எனக்கு என்னோட தாட்ஸ் என்ன, எனக்கு என்ன வேணும், இதுல நான் ஃபோக்கஸ் பண்ணும்போது எனக்கு இந்த சீப் டோபமைன் சொல்லி சொல்றாங்க இல்லையா, லெட்ஸ் சே இந்த இன்ஸ்டன்ட் கிராட்டிஃபிகேஷன்ஸ், படம் பார்க்கறது, பாட்டு கேட்கறது, இல்லை வந்து சும்மா டைம் உட்காந்து யூடியூப்ல ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்குது, இது எதுவுமே நான் பண்றது இல்லை. இன்ஃபேக்ட் இந்த ஃபோனில் புக்ஸ் டவுன்லோட் பண்ணுவேன். தென் எனக்கு என்கிட்ட ஒரு குவாலிட்டி ஆஃப் புக்ஸ் இருக்கு, ஒரு நாளைக்கு ஒரு 5 புக்ஸ். அப்போ என்ன எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கும், இப்போ லெட்ஸே எனக்கு மேஜிக் ஆஃப் திங்கிங் பிக் அப்படிங்கிற புக் ரொம்ப ரீசெண்ட் டைம்ல பிடிச்சிருக்கனால அந்த புக்கை எவ்வளோ சீக்கிரம் முடிக்க முடியுதோ அவ்வளோ சீக்கிரம் அதுலேருந்து நாலேஜ் எடுத்துக்கிட்டு அதுலேருந்து நோட்ஸ் எடுத்து வைக்கிறது, அது எழுதி நான் இங்கே ஒட்டுறது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே எனக்கு வந்து புது பெர்ஸ்பெக்டிவை கொடுத்துட்டு இருக்கு. ரைட், அதே மாதிரி புக்ஸ் என்னை பொறுத்தவரை புக்ஸ் ஆர் த சூப்பர் மென்டார்ஸ் ஃபார் எவ்ரி ஒன். லெட்ஸ் சே உனக்கு ரிலேஷன்ஷிப் பத்தி கத்துக்கணுமா, ஓகே என் வீடியோ பார்க்குறேன், ஓகே ஃபைன். பட் அட் த சேம் டைம் நான் ரெக்கமெண்ட் பண்ற புக்ஸும் எடுத்து படிக்கிறீங்கன்னா உங்க ரிலேஷன்ஷிப் டபுள் எக்ஸ் ஆகும். நீ எந்த விஷயத்துல நீ வந்து இம்ப்ரூவ் ஆகணும்னு நினைச்சாலும் சரி, அதுக்கேற்ற 2 புக்ஸ். இப்போ பிஸ்னஸா அதுல 2 புக்ஸ், மைண்டா அதுல 2 புக்ஸ், பாடியா அதுல 2 புக்ஸ், ரிலேஷன்ஷிப்பா அதுல 2 புக்ஸ், ஃப்ரெண்ட்ஷிப்பா அதுல 2 புக்ஸ், சப்கான்ஷியஸ் மைண்டா இல்லை வந்து வேற என்ன, உனக்கு எது உனக்கு நீ வந்து நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு போகணும்னு நினைக்கிறியோ அது ரிலேட்டடான 2 புக்ஸ் நீ எடுத்து படிச்சாலே போதும், உன் லைஃப்ல நீ நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு போக முடியும், சீரியஸா. இன்ஃபேக்ட் என்னோட ரிலேஷன்ஷிப் வந்து நல்ல ஸ்மூத்தா போயிட்டு இருக்கு, நான் ரொம்ப ஹாப்பியா ஃபீல் பண்றேன், ஒரு மேஸ்குலினா நான் வந்து இருக்கேன் என்னோட ரிலேஷன்ஷிப்ல. வச்சு எனக்கு வர நிறைய காம்ப்ளிமெண்ட், நீ பார்க்க ரொம்ப மேஸ்குலினா இருக்க, நீ உன்னோட வாய்ஸ் டோன் ரொம்ப மேஸ்குலினா இருக்க, என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் இருந்தும் சரி, இல்லை வெளியே மற்ற பொண்ணுங்களும் சரி, இல்லை மற்ற பசங்களும் சரி, அவங்க சொல்ற விஷயமே ரொம்ப மேஸ்குலினா இருக்கு. சம்டைம்ஸ் சில பேர் வந்து வித்தியாசமா இருக்குன்னு சொல்லுவாங்க, ஏன்னா அவங்க மைண்டுக்கும் என் மைண்டுக்கும் ஒத்து போவாது, அது வேற. பட் இருந்தாலும் பார்க்க நீ ரொம்ப மேஸ்குலினா தெரியல. வீடியோல நான் எப்படி தெரியுதுன்னு எனக்கு வந்து தெரியல, பிகாஸ் எனக்கு வந்து இந்த போட்டோ ஃபேஸ் கிடையாது ஆக்சுவலி. எனக்கு வந்து இந்த போட்டோ ஃபேஸ் கிடையாது. ஸோ நிறைய பேர் சொல்ற விஷயம், இன்ஃபேக்ட் என்னோட கிளைண்ட்ஸ் கிட்ட இருந்து வர ஒரு காம்ப்ளிமெண்ட்டுமே, உன் வாய்ஸ் சூப்பரா இருக்கு, உன் வாய்ஸ் செம்மையா இருக்கு அப்படின்னு. பட் என் வாய்ஸ் நல்லா இருக்கிறதுக்கு நான் எவ்வளவு எக்ஸசைஸ் பண்ணிருக்கேன்னு எனக்கு மட்டும் தான் தெரியும். ஐ ஜஸ்ட் டூ அ லாட் ஆஃப் எக்ஸசைஸ். அதுவும் முக்கியமா இந்த மாதிரி சவுண்ட்ஸ் கொடுக்கறது, ரொம்ப டீப்பா பேசுறதுக்கு வந்து ட்ரை பண்றது, இந்த ஸ்டாப் பண்ணி பேசுறது, பொறுமையா நிதானமா எடுத்து சொல்றது, ஒரு ஸ்டோரி எப்படி மேக் பண்ணுங்கிறத கத்துக்கிட்டு இருக்குது, இப்படி ஒரு விஷயத்துலயுமே நான் இம்ப்ரூவ் பண்ணிட்டு இருக்கேன். பிகாஸ் ஆஃப் என்னோட புக்ஸ் தான் அதுக்கான மெயினான ரீசன். புக்ஸ் படிக்கிற ஹேபிட்ஸ் தான் என்னோட ஒரு லைஃபே சேஞ்ச் பண்ணிட்டு இருக்கேன். ஆக்சுவலி நான் டோட்டல் எக்ஸ்ட்ரீம்ல இருக்கேன், சீரியஸா. ஒன்னு இருந்தா இந்த எக்ஸ்ட்ரீம்ல இருக்கணும், இல்லைன்னா இந்த எக்ஸ்ட்ரீம்ல இருக்கணும். லெட்ஸ் சே இந்த மூவிஸ் பார்த்து, படம் பார்த்து, இல்லை வந்து இந்த இன்ஸ்டாகிராம் ஸ்க்ரால் பண்ணி இந்த லவ்வர்ஸோட விளாக்ஸ் எல்லாம் பார்த்துட்டு லைஃப்னா இப்படிதான் அப்படிங்கிற ஒரு பெர்ஸ்பெக்டிவ் நம்ம வச்சிருக்கோம். ஆனா உண்மை என்னன்னா, நம்ம எந்த அளவுக்கு அந்த மாதிரியான ஒரு மோசமான பெர்ஸ்பெக்டிவ் வச்சிருக்கோம், மோசமான பெர்ஸ்பெக்டிவ் தான். அந்த ஒரு பெர்ஸ்பெக்டிவ் வச்சிருக்கோமோ லைஃப் அப்படி இருக்கிறது இல்லை. அதனாலதான் நிறைய பிரேக்கப்ஸ், நிறைய டிவோர்சஸ் நடக்கிறதுக்கு மெயின் ரீசன் என்னன்னா, இவங்க எல்லாம் காட்டுற ஒரு விஷயத்த, ஒரு ட்ரெய்லரை, அதுதான் மெயின் பிக்சர் நம்ம நினைச்சுக்கிறோம். ஆனா மெயின் பிக்சர்ங்கிறது வேற. லெட்ஸ் சே ரீசெண்ட் டைம்ல எனக்கு தெரிஞ்ச ஒருத்தவங்கள்ட்ட நான் வந்து பேசிட்டு இருந்தேன். ஸோ அவங்க வந்து ஒரு தப்பான ஒரு டிசிஷன், அதாவது எனக்கு வந்து சின்ன வயசுல இருந்து அந்த பையனை தெரியும், சின்ன வயசுல இருந்து எனக்கு வந்து பிடிக்கும், ஓகே ஃபைன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. நான் என்ன சொன்னேன்னா, நீ இம்ப்ரூவ் பண்ணிட்டு இருக்க ஒண்ணு, ஓகே நீ ஒரு பிசினஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டு இருக்க, அந்த பிசினஸை மெயின்டைன் பண்ணிட்டு இருக்க, நீ உன் லைஃப்ல சூப்பரா உன்னோட பாடியை டெவலப் பண்ணிட்டு இருக்க, உன்னை நீ இப்படி எல்லா இடத்துலயும் டெவலப் பண்ணிட்டு இருக்க. ஆனா நீ சூஸ் பண்ற ஒரு பையன் எதுலையுமே டெவலப் ஆகல அப்படின்னா நீ பண்ற எல்லா டெவலப்மெண்ட்டுமே வேஸ்டா போயிடும்.
நீ எப்பவுமே இந்த ஒரு சினிமால பார்த்துட்டு காலையில் எழுந்தவுடன் காஃபி கொடுத்துட்டு முத்தம் கொடுத்துட்டு கட்டி பிடிச்சிட்டு அதுக்கப்புறம் நீங்க உங்களோட வேலை அவங்க அவங்களோட வேலையை பார்த்துட்டு ஈவினிங் வந்ததுக்கு அப்புறம் உட்காந்து பேசக்கூட டைம் இல்லாம போனை பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஹஹான்னு எப்பயாவது சிரிச்சுட்டு இப்படி இருக்கதான் லைஃப்னு நினைக்கிறீங்கன்னா 6 monthsல இந்த லைஃப் போர் அடிச்சிடும். 6 monthsல இந்த லைஃப் போர் அடிச்சிடும் சீரியஸா. யூ ஆர் நாட் டிசர்வ் டு பி ஸ்டே இன் அ ஷார்ட்டா உங்களை நீங்க ஸ்டே பண்ணிக்கணும்னு நினைக்காதீங்க எந்த இடத்துலயுமே. ஸோ இந்த மேஜிக் ஆஃப் திங்கிங் பிக் அப்படிங்கிற புக்லயுமே சொல்ற விஷயமே தான், ஷார்ட்டா நீங்க எங்கேயுமே உங்களை ஸ்டோர் பண்ணிக்கணும்னு நினைக்காதீங்க. யூ வில் டிசர்வ் டு பி மோர் ஆக்சுவலி. நீங்க நிறைய டிசர்வ் பண்றதுக்கு நீங்க நிறைய ஒரு ஹை குவாலிட்டியான ஒரு பர்சன். நீங்க மேபி இந்த வீடியோ என்னோட வீடியோ பாக்குறீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா நான் சொல்லுவேன் யூ ஆர் நாட் அ நார்மல் பர்சன், ரைட்? நார்மல் பர்சனுக்கு தேவை என்னன்னா ஒரு ஃபிளாஷியான ஒரு தம்ப்நெயில், ஃபிளாஷியான எடிட்ஸ், இதெல்லாம் தான். பட் நீங்க என் சேனல் பாக்குறீங்க அப்படின்னா சீரியஸா சொல்றேன், யூ ஆர் 1%, ஐ மீன் 10% கைஸ், ரைட்? 10%. ஸோ ஏதோ ஒரு நாலேஜ் கெயின் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, எனக்கு அந்த விஷயத்துல இருந்து நான் வெளியே வரணும்னு நினைக்கிறீங்க. அப்படிங்கும்போது உங்களுக்கு தேவை இங்க நாலேஜ் தானே தவிர எடிட்டிங், ஃபிளாஷி எடிட்டிங்ஸோ இல்ல உங்களுக்கு தம்ப்நெயிலோ தேவை கிடையாது. பிகாஸ் யூ ஜஸ்ட் நீட் அ நாலேஜ், அவ்வளவுதான், சிம்பிள். ஏன்னா எங்கிட்ட ரீசெண்ட் டைம்ல டிஜிட்டல் மார்க்கெட்டர் ஒருத்தர் பேசிட்டு இருந்தாரு. மேபி ஏன்னா சில பேர் நம்ம பேசும்போதே தெரியும் அவங்க ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் பாண்ட்ல பேசுறதுல அவங்க பேசுற விஷயமே ஏதோ ஒரு விஷயத்த அடித்தளம் போடுவாங்க. எனக்கு அந்த மாதிரி பீப்புள் பார்த்தா மேக்ஸிமம் எனக்கு அவங்க கூட சிங்க் ஆகாது, நான் பெருசா பேச மாட்டேன். பிகாஸ் சும்மா ஒரு அட்டென்ஷன் வேணுமோ இல்ல ஒரு பிசினஸ் என்கிட்ட டெவலப் பண்ணணும்னா பிசினஸ் தான் டெவலப் பண்றதுக்காக தான் நான் பேசுறேங்கிறது வேற. பட் ஏன் உங்க வீடியோஸ் வியூஸ் போல, நான் சொல்றேன் அது வேற கேம், இது வேற கேம். வியூஸ் போறதுங்கிறது ஒரு நார்மலான ஒரு விஷயம். வியூஸ் போறதுங்கிறது எல்லாருக்குமே வியூஸ் போகும், நம்ம என்ன கான்டென்ட் வேணா போடலாம். பட் கிளைண்ட்ஸ் அட்ராக்ட் பண்றது அப்படிங்கிறது இது வேற கேம். இதுவும் அதுவும் ஒன்னாயிடாதுன்னு நான் சொல்றேன். திரும்பி திரும்பி அவர் கேட்ட விஷயமே பிகாஸ் ஹி இஸ் அ டிஜிட்டல் மார்க்கெட்டர். என்னன்னா ஐ ஜஸ்ட் நீட் டு பி அ கிளைண்ட் வித் ஹிம். நானுமே அவரோட கிளைண்டா மாறணும் மேபி அவரோட தாட் ப்ராசஸா இருக்கலாம். பட் த திங் இதான் உண்மை. நான் யார்ட்டையுமே மூஞ்சல் அடிச்சாப்புல உண்மையை சொல்றதுதான் என்னோட வழக்கம். ஸோ நான் என்ன சொல்றேன்னா இந்த கேம் இதுதான் என்னோட பிலீஃப், நான் இப்படிதான் பண்ணுவேன், இதுதான் என்னோட தாட் ப்ராசஸ், நான் இப்படிதான். நான் ஏன் மற்றவங்களுக்காக என்னோட பிலீஃபை மாத்திக்கணும்? ஒரு விஷயம் என்னன்னா ஐம் ஜஸ்ட் டூயிங் லாட் ஆஃப் குட் ஹேபிட்ஸ் இன் மை லைஃப். பட் the people who doesn't do any kind of good habits, I won't respect them actually. Maybe they have money, maybe they have a good business, maybe they have anything, that's not a problem for me, right? That's not a value for me. The toys மேல எனக்கு பெருசா இன்ட்ரெஸ்ட் கிடையாது. டாய்ஸ் இந்த சென்ஸ் காரு, வீடு, பங்களா, எனக்கு அதெல்லாம் பெருசா இன்ட்ரெஸ்ட் இல்லை. எனக்கு தேவை I just need to provide my mom, I just need to provide my girl, and I just need to do some valuable business in my life, right? So that's what I am doing. I'm just telling it from my soulful thing, not just okay fine, yeah I'm not like that. I just need to make a business, but at the same time I'm just making something valuable to the people, right? So this is what my ideology, என்னோட ஐடியாலஜி இதுதான். அது மேபி அது தப்பாலாம் இருக்கும்லாம் எனக்கு தோணவே தோணாது. மேபி ஒருவேளை தப்பா இருக்குன்னு தோணுச்சுன்னா நானே அடிபட்டு கத்துக்கிறேன். This is what the thing I just implement in my life. Okay, ஒரு அக்கறையில பேசுறது வேற, ஃப்ரெண்டா பழகிட்டு நான் உங்ககிட்ட விற்கிறேன் அப்படிங்கிறது வேற. நான் ஃப்ரெண்டா ஏட்டா பேசுறேன், ஃப்ரெண்டா பேசுங்க, அவ்வளவுதான், சிம்பிள். இல்ல நீங்க ஒரு பிசினஸ் நோக்கத்தோட ப்ரொஃபஷனலா பேசணுங்க, ப்ரொஃபஷனலா பேசணும், அவ்வளவுதான், சிம்பிள். என்னை பொறுத்தவரை இந்த ஐடியாலஜி தான். அதை விட்டுட்டு நான் ஃபர்ஸ்ட் ஃப்ரெண்டா பேசி நான் உங்களை கன்வெர்ட் பண்ணி என்னோட பிசினஸ்குள்ள நான் கொண்டு வரேன் அப்படின்னா அந்த இடத்துல உன்னோட வேல்யூவே போயிடும். சீரியஸா நிறைய பேர் 2-3 பேர் என்கிட்ட இந்த மாதிரி அப்ரோச் பண்ணிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ரெண்டா பேசி, ஃப்ரெண்டு மாதிரி பேசி எனக்கு உங்களோட ஐடியாலஜிஸ் ரொம்ப பிடிச்சிருக்கு சார், எனக்கு உங்ககிட்ட பேச ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு பேசுவாங்க. தென் ஒரு பாயிண்ட்டுக்கு மேல அவங்களோட பிசினஸ்குள்ள அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ, அவங்களோட தாட் ப்ராசஸ நமக்குள்ள திணிக்கணும்னு சொல்லிட்டு வருவாங்க. ஓகே, ஆக்சுவலி இது எதுக்காக சொல்றேன் அப்படின்னா இந்த சோஷியல் மீடியாவோ என்டர்டைன்மெண்ட்டோ ஏதோ ஒன்று, இது எல்லாமே நம்மள ஓவர் திங்க் பண்ண வைக்க மட்டும்தான் இங்க ஒர்க் ஆகிட்டு இருக்கே தவிர வேற எதுக்காக முடியாது. ஸோ தட்ஸ் வை ஐ டூ டீடாக்ஸ். ஐம் டூயிங் டீடாக்ஸ் ஃபார் மை ஃபுல் லைஃப் ஆக்சுவலி. அதாவது நான் படமே பார்க்க மாட்டேன் நான் சொல்ல. பட் த திங், இப்போ என்னோட கேர்ள் ஃப்ரெண்டோடயோ இல்லை என்னோட ஃபேமிலியோடய இல்லை என்னோட ஃப்ரெண்ட்ஸோடய நான் வெளியே போறேன்னா ஐ வில் கோ தியேட்டர் அண்ட் வாட்ச் மூவிஸ். இதுதான் என்னோட ஒரு ஐடியாலஜி. அது வரைக்கும் ஐ வாண்ட் சிட் அண்ட் வாட்ச் மூவிஸ் இன் மை ஃபோன். அது எனக்கு தெரியல, பெருசா எனக்கு இன்ட்ரெஸ்டே போயிடுச்சு ஆக்சுவலி.
அதே மாதிரி யூடியூபும் சரி. என் ஃபோனில் யூடியூப் இருக்காது. இன்ஸ்டாகிராம் நான் இப்போ ரீசெண்டாக டெலீட் பண்ணிட்டேன். வேற வேற எந்த ஒரு ஆப்ஸுமே இருக்காது என்னோட ஃபோனில். ஆக்சுவலி வெறும் கேமரா, மேபி மிஞ்சி மிஞ்சி போனால் அந்த ஷெட்யூலிங் லிங்க்குக்காக ஒரு இது கொடுத்துருப்பேன் ஆக்சுவலி. ஸோ ஐ எம் டேக்கிங் அண்ட் கிவிங் அ கன்சல்டன்ட் சர்வீஸ் லைக் 8 செஷன்ஸ் நான் வந்து கொடுக்குறேன். 30 minutes ஆஃப் ஃப்ரீ வீடியோ கால் செஷனும் கொடுக்குறேன். ஸோ உங்களுக்கு இதை பற்றின டவுட்ஸ் இருக்குன்னா நீங்கள் எனக்கு வந்து லிங்க் பண்ணிக்கோங்க, ஷெட்யூல் பண்ணிக்கோங்க. தென் நீங்கள் வாங்க, 30 minutes நான் வந்து உங்களுக்கு ப்ராப்பரான ஒரு அட்வைஸ் கொடுக்குறேன். தென் உங்களுக்கு ஓகேனா என்னோட கன்சல்டேஷன் இல்லை என்னோட கோச்சிங் நீங்கள் எடுத்துக்கலாம். பட் இட்ஸ் நாட் அ கம்பல்சரி திங். பட் அந்த 30 minutes நான் உங்களுக்கு ஃப்ரீயாக கொடுக்குறேன் அப்படின்னா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. யூ வில் கெட் அ ஹியூஜ் அமௌண்ட் ஆஃப் வேல்யூ ஆன் தட், ரைட்? ஸோ த திங் விச் இஸ் ஓவர் திங்கை ரெடியூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக நான் ஒரு பிடிஎஃப் மேக் பண்ணியிருக்கேன். இட்ஸ் ஜஸ்ட் அ 19 rupees. கீழே என்னோட வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது. ஜஸ்ட் ஒன்று நீங்கள் டைப் பண்ணிங்க அப்படின்னா அந்த பிடிஎஃபை நான் உங்களுக்கு சென்ட் பண்ணுறேன், ரைட்? ஸோ 20 rupees அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு பெரிய அமௌண்ட்டாக ஐ திங்க் ஸோ இருக்காதுன்னு நினைக்கிறேன். பட் த திங், அந்த ஒரு 20 rupees உங்களை கான்ஃபிடென்ட்டான ஒரு பர்சனாக மாட்டேன். ஸோ தட்ஸ் ஆல், சிம்பிள் ஆக்சுவலி. ஓவர் திங்கிங் அப்படிங்கிறத நீங்கள் நிப்பாட்டணும், நீங்கள் நினச்சா உங்களால் நிப்பாட்ட முடியும். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி just think, just ask if this thought is worthy. இந்த தாட் வந்து worthy-ஆ? ஸோ செகண்ட், உங்களோட ஜேர்னல் எடுத்து ஜேர்னல் பண்ணுங்க. மூணாவது, மேபி அப்படின்னு என்ன தாட் வந்தாலும் சரி, ஐ ஆம் ரெஸ்பான்சிபிள். ஜஸ்ட் சே தீஸ் வேர்ட்ஸ் ரிப்பீட்டட்லி. ஐ ஆம் ரெஸ்பான்சிபிள், ஐ ஆம் ரெஸ்பான்சிபிள், ஐ ஆம் ரெஸ்பான்சிபிள். மேபி இது ரொம்ப கிரிஞ்சியாக தெரியலாம், பட் இந்த அஃபர்மேஷன்ஸ் தான் என் லைஃப்பை சேவ் பண்ணிச்சு. இந்த அஃபர்மேஷன்ஸ் தான் எனக்கு ஒரு டிஃப்ரெண்டான ஒரு பெர்ஸ்பெக்டிவ், டிஃப்ரெண்டான ஒரு லைஃப் ஸ்டைலையும் கொடுத்துட்டு இருக்கு. ஸோ இஃப் யூ நீட் டு ஜாயின் இன் மை கம்யூனிட்டி, 99 rupees மந்த்லி நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். இட்ஸ் அ பெய்ட் கம்யூனிட்டி. அங்கே நம்மளோட வாய்ஸ் நோட்ஸ், பிடிஎஃப்ஸ் அண்ட் ஸோ வீடியோ கால்ஸ், என்னோட கைடன்ஸ்ன்னு சொல்லிட்டு எல்லாமே இருக்கும். அண்ட் ஸோ டெய்லியுமே நம்ம அங்கே வந்து ஒரு டிப்ஸ் வந்து கொடுத்துட்ருக்கோம். எப்படி ரிலேஷன்ஷிப்பில் என்ன பண்ணலாம், எப்படி நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு நம்ம கான்ஃபிடென்ட்டாக மூவ் பண்ணலாம் ரிலேஷன்ஷிப்லாம் சொல்லிட்டு நம்பர் ஆஃப் திங்ஸ். ஸோ வந்தீங்கன்னா உங்களை டிஃப்ரெண்ட்டாக பார்க்குற பர்சனை விட இங்கே உங்களோட மைண்ட் செட்டில் அடாப்ட் ஆகிற நிறையா பீப்புள் இருப்பாங்க. ஆல்ரெடி 6 members வந்துருக்காங்க. ஸோ உங்களோட அடாப்ட் ஆகிற ஒரு பீப்புள், ஒரு கம்யூனிட்டி, ஒரு ட்ரைப்குள்ளே வந்து வரும்போது அவங்க உங்களை ஜட்ஜ் பண்ண மாட்டாங்க. உங்கள் மனசில் இருக்க விஷயத்தை ஃப்ராங்காக நீங்கள் அங்கே பேசலாம். பிகாஸ் என்னோட கிளைண்ட் சொன்ன விஷயமே இது ஒரு நல்ல ஒரு பிளாட்ஃபார்மாக இருக்குது ஆக்சுவலி. பிகாஸ் என்னால் வெளியே நான் ஏதாவது பேசினா நிறைய பேர் என்னை ஜட்ஜ் பண்ணுவாங்க, பேசுவாங்க. பட் ஆனால் இங்கே எனக்கு ப்ராப்பரான அட்வைஸ் கிடைக்குது, எனக்கு ப்ராப்பரான பிரதர்ஹுட் இருக்கு, என் மைண்ட் செட்டுக்கு அடாப்ட் ஆகிற பீப்புள் இங்கே நிறையா பேர் இருக்காங்க தான். ஸோ என்னோட வாட்ஸ்அப் நம்பர் கீழே இருக்குது. அங்கே கம்யூனிட்டின்னு சொல்லி டைப் பண்ணிங்கன்னா நான் உங்களை என்னோட கம்யூனிட்டியில் ஜாயின் பண்ணுறேன். ஜஸ்ட் 99 rupees மந்த்லி, அவ்வளோதான், சிம்பிள். ஜஸ்ட் 1 month நீங்கள் ஸ்டே பண்ணி பாருங்க. பிடிக்கலன்னா ஓகே ஃபைன், நீங்கள் ரிலீவ் ஆகிக்கலாம். ஸோ இஃப் யூ ஆர் ட்ரூ ஃபேன் ஃபார் மீ, ஷெட்யூலிங் லிங்க் இருக்குது. 30 minutes ஃப்ரீ வீடியோ கால் செஷன். தென் உங்களுக்கு ஓகே நான் என்னோட கன்சல்டன்ஸ் எடுத்துக்கலாம். பிடிஎஃப்ஸ் இருக்குது. வாட்ஸ்அப்பில் ஒன்றுன்னு சொல்லிட்டு எனக்கு மெசேஜ் பண்ணிங்கன்னா நான் உங்களுக்கு அந்த பிடிஎஃப் சென்ட் பண்ணுறேன். ஜஸ்ட் 20 rupees. அண்ட் ஸோ தேர்ட், என்னோட கம்யூனிட்டி நீங்கள் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா ஃப்ரீ கோர்சஸ், ஃப்ரீ பிடிஎஃப்ஸ்ன்னு சொல்லிட்டு எல்லாமே அங்கே கிடைக்கும். ஸோ பி ஸ்ட்ராங், ஸ்டே பாசிட்டிவ். திஸ் இஸ் கேஜே. I will see you in this video.